அரசின் மூலியமா கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மிக மிக மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்திருக்குங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரூபாய் 12,000 அப்படின்றது உங்களோட வங்கி கணக்கில் செலுத்த போகிறதா ஒரு புதிய தகவல் ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த 12,000 ரூபாய் எப்படி கொடுக்க போகிறாங்க, எந்த டேட்டில் வந்து கொடுக்க போகிறாங்க, இதற்கான தகுதிகள் என்னென்ன, எப்படி நம்ம இந்த 12,000 ரூபாயை நம்மளோட வங்கி கணக்கில் பெறணும். ஸோ இதை பற்றின முழு விவரங்களை இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த ரூபாய் 12,000 அப்படின்றது மத்திய அரசு சார்பில் இருந்து மக்களோட வங்கி கணக்கில் செலுத்த போறதா இந்த அப்டேட் வந்து கிடைச்சிருக்குங்க. ஸோ இந்த 12,000 ரூபாயை பெறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும், அண்ட் வங்கி கணக்கில் இந்த 12,000 ரூபாய் அப்படின்றது என்னைக்கு கொடுக்க போறாங்க, எந்த தேதியில இருந்து இந்த பணம் வந்து கொடுக்க போறாங்க, யார் யாருக்கெல்லாம் இந்த பணம் வந்து சேரும். ஸோ அதை பற்றின தகவலையும் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான பாயிண்ட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்தா தான் இந்த 12,000 ரூபாய் பற்றின ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் மீட்டிங் எல்லாம் வந்து நடந்திருக்குங்க. அந்த இன்ஃபர்மேஷன் மீட்டிங்கில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து இந்த மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில மாவட்டங்கள்ல எல்லாம் வந்து ஒரு சில கூட்டங்கள் எல்லாமே வந்து கூட்டப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதில் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த 12,000 ரூபாய் பற்றின ஒரு முக்கியமான தகவலையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வங்கி கணக்கில் 12,000 ரூபாய் வந்து எப்போ வரவு வைக்கப்படும் அப்படின்றது சம்பந்தமாகவும் தகவல் வந்து வந்திருக்கு. ஸோ அதை பற்றியும் நம்ம பார்த்துடலாம். தமிழக மக்களின் வங்கி கணக்கில் ரூபாய் 12,000 திமுகவின் பிளானை தவிடுபொடியாக்கும் பாஜகவின் மெகா திட்டம் அப்படின்ற தலைப்புல தான் இந்த மீட்டிங் வந்து போயிருக்கு. அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஏற்கனவே திமுக அரசு வந்து திமுக தரப்புல இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு 5,000 ரூபாய் வந்து செலுத்தியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த திட்டத்தின் மூலமாக கொடுத்தாங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக வந்து 5,000 ரூபாய் வந்து கொடுத்துருந்தாங்க. 3,000 முன்கூட்டியே வந்து கொடுத்துருந்தாங்க. 3 மாதத்துக்கான தொகை வந்து 2,000 சேர்த்து கோடைக்கால சிறப்பு தொகுப்பு அப்படின்ற மாதிரி மொத்தம் 5,000 ரூபாய் வந்து வங்கி கணக்கில் வந்து செலுத்தியிருக்காங்க. இதன் மூலயமா பெண்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனை முறியடிக்கும் நோக்கத்தில் இப்போ ஆப்போசிட் டீமான அதிமுகவும் சரி, தாவிகாவும் சரி, பாஜகவும் சரி பலவித அறிவிப்புகளை வந்து வெளியிட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் பாஜக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மத்திய அரசு 12,000 ரூபாய் வழங்க போறதா தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. மாசம் மாசம் நம்ம அக்கௌண்ட்ல விடுற கலைஞர் மகளிர் உரிமை தொகை இனிமே வராம போனா எப்படி இருக்கும் நினைச்சு பார்க்கவே ரொம்ப ஷாக்கா இருக்குல்ல. ஆமாங்க, உரிமை தொகை வாங்குறவங்க இனிமே இதை கட்டாயம் செஞ்சாகணும் அப்படின்னு தமிழக அரசு ஒரு அதிரடி செக் வந்து வச்சிருக்காங்க. அப்படி என்ன புது ரூல்ஸ் வந்திருக்கு, நம்ம என்ன தப்பு பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் இந்த வீடியோல மிக மிக தெளிவா நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு எல்லா கட்சிகளும் போட்டி போட்டுக்கிட்டு புதுசா வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டு வராங்க. திமுகவோட திராவிட மாடல் 2.0ல 2,000 ரூபாயா அறிவிச்சிருக்காங்க. அதிமுக வந்தாலும் 2,000 ரூபாய் தான். அதுவே தமிழக வெற்றி கழகம் டிவிகே ஆட்சிக்கு வந்தா 2,500 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல யார் ஆட்சிக்கு வந்தாலுமே இனிமே நம்ம மக்களுக்கு 2,000 ரூபாயில இருந்து 2,500 ரூபாய் வரைக்கும் கிடைப்பது கட்டாயம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. உங்களுக்கு இந்த உரிமை தொகையோ இல்ல அரசாங்கத்தோட வேற எந்த நலத்திட்ட உதவியோ கிடைக்கணும் அப்படின்னா உங்க
உங்க கையில இருக்கிற ஒரே பிரம்மாஸ்திரம் ரேஷன் கார்டு தாங்க. அந்த ரேஷன் கார்டு ஆக்டிவா இல்லாம முடங்கி போயிருந்தா உங்களுக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது அப்படின்னு அரசாங்கம் கராரா சொல்லிட்டாங்க. கார்டு எப்படி முடங்கும்? நம்ம ஆளுங்க பண்ற ஒரு சின்ன சோம்பேறித்தனம் தான் அதுக்கு காரணம். வீட்டுல 4-5 பேர் இருப்பாங்க, ஆனா மாசம் மாசம் யாரையாவது ஒருத்தர் மட்டும் போய் கைரேகை வச்சு பொருளை வாங்கிட்டு வருவாங்க. இனிமே அப்படி பண்ணக்கூடாது. ரேஷன் கார்டுல பேர் இருக்கிற எல்லாருமே ஒரு முறையாச்சும் நேரா போய் அவங்க கைரேகையை பயோமெட்ரிக் பதிவு செஞ்சாகணும். அப்படி செய்யல அப்படின்னா கார்டுல இருந்து உங்க பேர் ஆட்டோமேட்டிக்கா தூக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான மேட்டர், தொடர்ச்சியா 3 மாசத்துக்கு நீங்க ரேஷன் கடையில எந்த பொருளும் வாங்கல அப்படின்னா இவங்களுக்கு ரேஷன் பொருளே தேவையில்லை போல அப்படின்னு முடிவு பண்ணி கார்டை அப்படியே முடக்கிடுவாங்க. அப்படி முடக்கப்பட்ட கார்டை திரும்ப ஆக்டிவேட் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதிகாரிகளை நேர்ல பார்த்து 3 மாசமா ஏன் பொருள் வாங்கல அப்படின்னு காரணம் சொல்லி கெஞ்சிட்டு இருக்கணும். அதனால மாசத்துக்கு ஒரு விசிட்டாவது ரேஷன் கடைக்கு போய் ஒரு சின்ன பொருளையாவது வாங்கி கார்டை ஆக்டிவா வச்சுக்கோங்க. உங்க ரேஷன் கார்டில் ஏதாவது திருத்தம் பண்ணணும் அப்படின்னா இப்போ எல்லாம் அது ரொம்ப ஈஸி தான். TNPDS ஆப் மூலமாவோ இல்லை பக்கத்தில் இருக்க இ-சேவை மையத்திலேயோ போய் ஈஸியாக மாற்றிக்கலாம். இப்போ நீங்க புது பேர் சேர்க்க போறீங்க அப்படின்னா புது பேர் சேர்க்க குழந்தை அல்லது மனைவி, பிறப்பு சான்றிதழ் அல்லது கல்யாண சர்டிபிகேட் வேணும். அட்ரஸ் மாற்றணும் அப்படின்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் இல்லைனா கேஸ் பில் இல்லைனா EB பில், கரண்ட் பில் இருந்தாலே போதும். அடுத்ததா பேர் நீக்கணும் அப்படின்னா கல்யாண பத்திரிகை இல்லைன்னா இறப்பு சான்றிதழ் வச்சு அப்ளை பண்ணா 2-3 வாரத்துல மாறிடும். முக்கியமான விஷயம், உரிமை தொகை அப்படின்றது குடும்ப தலைவிக்கு மட்டும்தான். அதனால குடும்ப தலைவியோட பேரை மெயின்ல வச்சுக்கோங்க. ஆதார் கார்டுலையும் ரேஷன் கார்டுலையும் ஒரே அட்ரஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பதான் எந்த சிக்கலும் இல்லாம பணம் உங்க கைக்கு சேரும். அரசாங்கம் இப்ப கொண்டு வந்திருக்க இந்த புது ரூல்ஸை எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இனி வரப்போற காலங்கள்ல எந்த டென்ஷனும் இல்லாம பணத்தை வாங்கலாம். இந்த தகவல் நிறைய பேருக்கு தெரியாம இருக்குங்க. இந்த முக்கியமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உங்களோட உறவினர்கள் அப்படின்னு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 12,000 எப்படி செலுத்துவாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். நம்ம தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் யுத்தம் இப்போதே தொடங்கிவிட்டது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா திமுக அரசு 5,000 ரூபாய் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. அதன் மூலியமா வங்கி கணக்கிலே இந்த 5,000 செலுத்தினாங்க. இப்போ 12,000 தமிழ்நாடு அரசு மட்டும் இல்லாம மத்திய அரசு மூலமா கிடைக்க போகுது அப்படின்ற தகவலையும் இப்போ வெளியிட்டிருக்காங்க. தமிழக வாக்காளர்கள் கவனத்தை தன் பக்கம் ஈர்க்க பயனாளரின் வங்கி கணக்கில் நேரடியாக ரூபாய் 12,000 வரவு வைக்க டெல்லி மேலிடம் அதிரடி திட்டம் வகுத்து வருகிறதாக ஒரு புதிய தகவல் வந்திருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம பல்வேறு மாநிலங்களிலையும் தேர்தல் வரப்போகுது. ஸோ அதை தொடர்ந்து தான் இந்த தகவல் எல்லாமே வெளியிட்டு இருக்காங்க. அப்போ தமிழகத்துக்கு மட்டும் இந்த 12,000 வரவு வைப்பாங்களா, இதுல மற்ற மாநிலங்களும் உண்டா அப்படின்றத பத்தியும் நம்ம பார்த்துடலாம். இப்ப கூட சமீபத்துல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் திருச்சிக்கு வருகை தந்திருந்தாரு. ஸோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா தமிழக பாஜக நிர்வாகியிடம் நடத்திய ரகசிய ஆலோசனை கூட்டத்தில் இந்த விரிவான முக்கிய தகவலும் இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாடு அரசு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே 5,000 ரூபாய் கொடுத்திருந்தாங்க. ஸோ இதை முறியடிக்கணும் அப்படின்னா ஒரு நிதியே உதவித்தொகையை மக்களுக்கு போய் சேரணும். 12,000 ரூபாய் உதவித்தொகையை போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ரகசிய கூட்டத்துல பேசியிருக்காங்க. இதை கவனத்தில் கொண்ட அமித்ஷா அவர்கள் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரு மெகா தொகுப்பாக வழங்க ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது மத்திய அரசின் மூலியமா பயன்பெற பல்வேறு திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டத்துல ஒட்டுமொத்தமா ஒரு மெகா தொகுப்பா வழங்கி அதுல 12,000 வங்கி கணக்குல செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி, அதாவது PM கிசான் அப்படின்னு சொல்வாங்க. PM கிசான் யோஜனா மத்திய அரசின் கேஸ் மானியம்
உரமானியம் போன்ற பல்வேறு திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் நிலுவைத் தொகைகளை ஒருங்கிணைத்து இதை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அவற்றை மொத்தமாக ரூபாய் 12,000 பயனாளிகளுக்கு வழங்க ஆலோசிக்கப்பட்டு வருகிறதா தகவல் சொல்லியிருக்காங்க. நேரடி பலன் பரிமாற்றம் டிபிடி மூலமா நேரடியா உங்களுடைய வங்கி கணக்கிற்கே செல்லும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அது ஆளுங்கட்சியின் திட்டத்தை விட அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என பாஜக நம்புகிறது. இது வெறும் தேர்தல் கால அறிவிப்பாக மட்டுமின்றி தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு வங்கியை உறுதிப்படுத்தும் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக பார்க்கப்படுகிறது.